நண்பர்களே, நம்ம சஞ்சய்க்கு வந்து இப்போ பெல்ட் வாங்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வாங்க வந்தோம் நண்பர்களே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 350 ரூபா சொன்னேன் அந்த பையன் ஒரு பெல்ட்டை. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு 250 ரூபா சொன்னோம், 100 ரூபா தான் கம்மி பண்ணி கேட்டோம். உடனே சரிஞ்சு கொடுத்துட்டான். நாங்களும் ஆச்சரியப்பட்டேன்னா அது கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. பாருங்க, இது வந்து 350 ரூபா சொன்னார். 250 ரூபா சொன்னோடனே அவன் கொடுத்துட்டான் பெல்ட்டை. சரி நாங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு. அப்பயே நாங்கள் கணிச்சோம் ஏமாந்துட்டோமோண்டு. மாதிரி வித்தோடனே என்கிட்ட சிட்டா பறந்துட்டான். அது பெல்ட்டு காமிடா செஞ்சு. இதான் அந்த பெல்ட்டு 10 வச்சு காமிச்சியா. இதெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சும்மா இல்லையா? அங்கே தான் இல்லையா? ஒரு அவர் என்னடா ஆக மொத்தத்தில் சஞ்சய்க்கு நாமத்தை போட்டாங்க. இப்போ பாரு எங்க இருக்கான்னு பாரு. அவெல்லாம் ஓடி இருப்பான் ப்ரோ. வித்த உடனே பறந்துட்டான். அவனுக்கு தெரியும்லடா நீ கொஞ்ச நேரம் போய் தான் யோசிப்ப அப்படின்ட்டு. சும்மா இல்லையா? அங்கே தான் இல்லையா? ஒரு அவர் 2 அவர் கடையில் செக்கிங் கிடையாது. இங்கே பாருங்க, கையில் பாருங்க, நல்லா இல்லைங்க இல்லை இல்லையா? வண்டி நல்லா வரும். அவ்வளோதான், தீபாவளிக்கெலாம் பட்டாசே வாங்க தேவையில்ல, இதை மட்டும் அடிச்சிடலாம் நம்ம. இதில் ஃபோம் தான் வரும். சஞ்சய் ஏமாத்த தரணும். இப்போ சஞ்சய் வந்து அந்த பையன் தேடி தான் இப்போ பயணம் எடுத்துருக்காப்புல. அவன் ஏன் சந்துக்குள்ள சொருகிருப்பான்டா டே. இந்த பாரு கூட்டத்தை எதிர எங்கிட்ட அவனை கண்டுபிடிப்ப. அந்த பையன் அவர் வந்து அவர் பண்ண வித்தையெல்லாம் நாங்கள் வீடியோவே எடுத்திருக்கோம். அது கரெக்டாக வாங்கிட்டு இந்த சைட் வந்தோம். தம்பி எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு ஒருத்தவர் கேட்டார். 250 ரூபானேன்னு சொன்னோம். ஏமாந்துட்டீங்க தம்பி. அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டார் ஒரே நிமிஷத்தில். அவ்வளோ அந்த ஏமாந்துட்டீங்க நண்பர்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் விஷயத்தில் ஏமாந்துட்டோம். ஆளை கண்டே பிடிக்க முடியல. அவன்கிட்ட எஸ் ஆகிட்டான், ஓடிட்டான். அடுத்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுருந்துருப்போம். 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்குறோம், ஆளே காணோம். நாங்களும் அதை சுற்றி ஒரு கோயிலை சுற்றி ஒரு 50 மீட்டரா 50 மீட்டர் 100 மீட்டர் கிட்ட நடந்திருப்போம். திருப்பி ஆள் ஆனால் காணவே காணோம். எனக்கு தெரிஞ்ச அவன் வேணும்னே தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் திருப்பி வருவான். அவன் கணிச்சிட்டான். சரி உஷார் ஆயிடுவான், எப்படி நம்ம ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அதனால அவனுக்கு அவ்வளோதான், ஏமாந்துடும். வேற வழி இல்லை. இப்போ அவங்க அப்பாட்ட போய் இப்போ நான் அவங்க அப்பாட்ட எவ்வளோன்னு சொல்ல போறேன்னா 150 ரூபான்னு தான் சொல்ல போறேன் அந்த பெல்ட். ஆனால் வாங்கினது 250 ரூபாய்க்கு. 100 ரூபா நம்மளுக்கு லாஸ். அவன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அப்போ? உண்மையிலே அவன் உண்மையிலே ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் மாப்பிள்ள. மூஞ்சிய பாரு, மூஞ்சி. நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா, அவன் வேற என்னமோ. ஆனா 10 வச்சேன் பாத்தியா, 10 வச்சு சும்மா இப்படிலாம் ஆட்டல. நான் வந்து பாருங்க ஒரு 5 செகண்டுக்காவது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 5 செகண்டுக்கு வச்சே இருந்தேன் அந்த லெத்தரை. அதான் எனக்கு நானும் சரி வாங்குறேன். நல்ல பெல்ட் அப்படின்னு சொல்லி நல்ல பெல்ட் தான் மாப்பிள்ள. எப்படி ஒரு 2 மாசத்துக்கு வந்து எனக்கு அடுத்த 7 வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து இப்போ எங்கே போகணும்னா நம்ம வெஸ்ட் சைடுக்கு போகணும். வெஸ்ட் சைடு போயிட்டு நம்ம நண்பர் ஆல்பின் வந்து ஒரு பெர்ஃப்யூம் கேட்டார். அந்த பெர்ஃப்யூம் வாங்கணும், 004 வாங்கணும். அப்புறமேட்டு அது இல்லாட்டினா 001 ஒன்று வாங்க சொன்னேன், அது வாங்கணும். 2 மட்டும் வாங்கிட்டோன்னா அவனுக்கு வேலை முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்பிடலாம். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் தியேட்டர் போகிறதுக்காண்டி ஒரு வழியை தேடணும். ஸ்ட்ரைட்டாக போ அப்படிதான் காட்டுது இங்கே கூகுள் மேப்பில். ஒரு சந்தே கிடையாது, இதெல்லாம் வீட்டோட வாசப்படிகள். நேராக போ ஸ்ட்ரைட்டாக போ.
நான் படித்து சொன்னேன் கீழே தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பெர்ஃப்யூமு. அவங்களே சொல்கிறாங்க கீழே தான் இருக்குது. நான் 10-15 உள்ள வந்திருக்கேன். நானே ஒரு வாட்டி தான் உள்ள. தயவு செஞ்சு ஏமாந்தெல்லாம் பேசாதீங்கடா வாயை திறந்து. எங்கள் அப்பா அவங்க அப்பா இப்போ 10வது கால் அடிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பேசு அட்டன் போய் பேசு. ஏன்ட்ட தான் இருக்கா ஃபோனு. இப்படி பாட்டு நொறுக்கிறாரு அவர். இது என்ன ஃபேனு, தலைவர் ஃபேனுன்றதை காட்டுறாரு. நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃப்யூம் வாங்க வந்ததும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. அதை நான் ஆல்பினுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்குள்ளே ஏத்தாப்புல இருந்தவர் எடுத்துட்டாரு. அவன் ட்ரையல் பீஸை மட்டும் கையில் வச்சு மோந்து பார்த்துட்டு வந்துட்டோம், வேறு வழி இல்லை. இப்போ வரும்போது சஞ்சயோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமாகவே இருக்குது. வரும்போது பார்த்தா ஊருப்பட்ட பெல்ட்டு கடை ஒரு எப்படி ஒரு 20 கடையாவது கிராஸ் பண்ணி வைப்போம். குறைஞ்சது 20 கடையாவது கிராஸ் பண்ணி வந்திருப்போம் எனக்கு தெரிஞ்சு பெல்ட்டு கடை. அதுவும் என் மனசே கஷ்டப்படுது. இல்லைன்னா ஒரு கடையில் பெல்ட்டை வந்து கண்ணாடிக்குள்ளே ஏசிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுவே 200 நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. அதில் தான் சஞ்சய் வந்துட்டான். ஏசிக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே வச்சதே 200 தான்டா சொல்கிறாங்க. சரிங்க.